அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் ரமதான் வரப்போகுது. அதனால் இஃப்தாருக்கான ரெசிபிஸ் பார்க்கலாம். அகார் அகாரில் ஒரு புட்டிங் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அகார் அகாரை நான் வார்ம் வாட்டரில் போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். இவ்வளோ அகார் அகார் எதுக்குன்னா 2 ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு தான். இப்போ 5 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி வந்துருச்சு அகார் அகார் நமக்கு. இப்போது இது செய்யறதுக்கு நான் ஒரு டீ பேன் எடுத்திருக்கேன். அதில் ஊற வச்ச அகார் அகார்லேருந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இது நல்லா கரைய விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கரைஞ்சி வர ஸ்டேஜில் இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போது அகார் அகாரம் சுகரும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தேங்காய் பால் வந்துச்சு எனக்கு. ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருந்தேன். இப்போ அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலை. 2 டைம்ஸ் எடுத்த கோகோனட் மில்க் எனக்கு 1 கிளாஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி குட்டி கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அந்த அகார் அகாரை வேறு ஒரு குட்டி பாத்திரத்தில் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம ஹாஃப் கிளாஸ் வர வரைக்கும் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயுமே. இப்போ இது எல்லாத்தையும் ஹாஃப் கிளாஸ் வர மாதிரி ஊற்றியாச்சு. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது செட் ஆகி வரட்டும். இப்போ இது செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த லேயருக்கு செய்யலாம். அதே பாத்திரத்தில் 1 கைப்பிடி அளவுக்கு அகார் அகார் ஊற வச்சதை போட்டிருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட சுகர் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகார் அகாரும் சுகரும் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நான் கலர் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த கிளாஸில் போர் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்துலேயும் நம்ம போர் பண்ணியாச்சு. இது மேலே நான் பாதாம் தூவியிருக்கேன். இது எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. நம்மளுக்கு லேயரும் அழகாக ஃபார்ம் ஆகி வந்திருக்கோம். காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ஒயிட் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே கலந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். செட் ஆகி வரட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போது இதுவும் செட் ஆகி வந்துடுச்சு. சூப்பராக செட்டில் ஆகி வந்திருக்கு நமக்கு லேயர்ஸ். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2 லேயர்ஸும் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரமதானில் இஃப்தாருக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸ்டார்டிங்கில் கடல் பாசி ஊற வைக்கும் போது 2 ரெசிபி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் நெக்ஸ்ட் வீடியோ வரும் இன்னொரு ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.